இந்த வீடியோவில் இருக்கவர் யார் அப்படின்னா முகமது ஜுனைத். டெல்லியில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி நடத்தக்கூடிய நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கிட்டு அங்கே வரக்கூடிய ஆயிரக்கணக்கான பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு தொடர்ச்சியாக இலவசமாக உணவு விநியோகம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை பாராட்டி சிஜேபியோடைய ஃபவுண்டர் அபிஜித் திப்கேவே வீடியோக்கள் ஃபோட்டோக்கள்லாம் வெளியிட்டிருந்தாரு. ஓகே, இப்போ என்ன அப்படின்னா இவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி ஊடகங்கள் அதை கவர் பண்ணி லேலன் டாப் மாதிரியான இண்டிபெண்ட் மீடியாஸு, அதே மாதிரி அப்சர்வர் போஸ்ட்லாம் ஒரு செய்தி வந்திருக்கு. அதாவது முகமது ஜுனைத் வந்து டெல்லியை சேர்ந்தவர் கிடையாது, அவர் உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டை சேர்ந்தவர். இவர் டெல்லியில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அதே வேளையில் தன்னுடைய வீட்டுக்கு யூபி காவல்துறை போய் சோதனை பண்ணியிருக்காங்க. அப்படி சோதனை முடித்த பிறகு தன்னுடைய தம்பியையும் தன்னுடைய தந்தையையும் காவல்துறை அழைச்சிட்டு போயிருக்காங்க காவல் நிலையத்துக்கு. அதே மாதிரி தன்னுடைய சகோதரி வீட்டுக்கு காவல்துறை போய் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய 2-3 பேரை வந்து காவல்துறை அழைச்சிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜுனைத் பேட்டி கொடுத்தது லேலன் டாப்ல வந்திருக்கு. அதே மாதிரி மாணவர் சங்க தலைவர் டேனிஸ் அலியும் இதை சொல்றாரு. முன்னணி ஊடகங்கள்ல இதே செய்திகள் வரல அப்படின்னாலும் இந்த மாதிரியான செய்திகள் தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு. யூபி காவல்துறை இது சம்பந்தமா விளக்கம் கொடுக்கல. இதுல பல்லாயிரக்கணக்கான பேர் டெல்லியில போராட்டம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல, லட்சக்கணக்கான பேர் இதுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல ஏன் முகமது ஜுனைத் மட்டும் டார்கெட் செய்யப்படுகிறார் அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கு. இல்ல முகமது ஜுபைர் மட்டும்தான் டார்கெட் செய்யப்படுறாரா, இல்ல இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு நடத்திட்டு இருக்கக்கூடிய முக்கியமான ஃபேஸஸா இருக்கக்கூடிய நிறைய பேருடைய வீடுகள்ல இந்த மாதிரி சோதனை நடைபெற்றிருக்கா அப்படிங்கிற கேள்வி இங்கே எழுது.